மஹப்பத்ன்றது நேசம். கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு வாரது என்னது? மஹப்பத், நேசம். அங்க கொண்டு போய் மனைவியை காதலியுங்கள் அப்படின்றது. அது எப்படி மனைவியை காதலிக்கிறது? மனைவியை காதலிக்கிறேன்னு சொல்லி அதை நம்ம சொல்லலாம், என்ன மனைவியை காதலியுங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையிலே காதலுக்கும் மனைவி காதல் செக்ஷனே முடிஞ்சிருது. யாராவது வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறாங்களா? கல்யாணம் முடிச்ச பிறகு கொண்டாடுறாங்க இல்ல? அதுல இருந்து என்ன விளங்குது? வேலண்டைன்ஸ் டே அதுக்கு உப்பு, அது வேற. ஆனா திருமணம் இன்றைக்கு உலகத்தில் உள்ள நடைமுறை தான் நம்ம பேசணும். ஒரு சொல்லுக்கு இந்த உலகத்துல எது நடைமுறையா இருக்குதோ அதை தான் நம்ம பேசணும். அதுக்கு நாங்களா ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சோறுக்கு மாவோட விளக்கத்தை கொடுத்து மாவு ஹலால்னு சொல்லிடக்கூடாது, விளங்கிட்டா? அல்லது ஆட்டுக்கு என்னது, பன்றிக்கும் ஆட்டுக்கு ஒரு விளக்கு, அது ஆடு, அதுவும் 4 கால், இதுக்கும் வாழிக்கு இதுக்கும் வாழ்றிக்கு, எனவே ஆடு பண்ணி ஒன்றுதான் விளக்கம் சொல்ல இயலாது. ரெண்டும் வேற வேற தான். அதே மாதிரி இந்த காதல் என்றது இன்றைய உலகத்துல எப்படி இருக்குது என்றதை வச்சுதான் தீர்ப்பு சொல்லணும். எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து காதல் என்ற சப்ஜெக்ட்ல அப்ப அவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்ட கலாச்சாரம் உண்டுதான் காதல் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஆதாரம் காட்டி, ரசூலுல்லாஹ்களை ஆதாரம் காட்டி, அங்க இங்க எல்லாம் போய் விளங்கிட்டா அதை கேவலப்படுத்துற நிலைமை பார்க்க நம்ம முன்னுரையில சொன்னோம். அதனால இஷ்க், அரபுல வந்து இஷ்க்ன்றது, இஷ்க்ன்ற வார்த்தை குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சரியான இடத்துல எங்கேயுமே இல்ல. இஷ்க்ன்ற வார்த்தை மஹப்பத் இருக்கு. அல்லாஹ் தஆலா கணவன் மனைவியை சொல்றது வஜஅல பைனக்கும் மவத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் என்னது இஷ்கை ஏற்படுத்தினு சொல்லல, மவத்தா நேசம், வதூத், விளங்கிட்டா? தவாதுத அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திக்கிறான், கருணை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே இது காதல் என்ற டாபிக்ல அதை பத்தி நாங்க விரிவா என்ன செய்யறோம், அது சம்பந்த இஷ்கண்டா என்ன, மஹப்பத்தண்டா என்ன, முவத்தண்டா என்ன, கணவன் மனைவிக்கு இடையில காதலிகள் என்று அதை சாத்தியமா, விளங்கிட்டா? அப்ப எந்த அறிவுல சாத்தியம்? ரசூலா காதலிச்சாங்கன்னா 11 மனைவி ரசூலா காதல் ஏத்துக்கொள்வீங்களா? அப்படி ஒரு காதல சரியா அப்படி என்று சொல்ற சப்ஜெக்ட் எல்லாம் நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அந்த காதல் என்ற தலைப்புல பார்ப்போம்.